இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஒடியால ஒரு பேய் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய போ புட்டா பூத்தா அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒடியன் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜ்ல இந்த படம் தான் ஹையஸ்ட் கலெக்ஷன். இதனால இந்த படத்து மேல எனக்கு பர்சனலா கொஞ்சம் ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பா இதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ஓடிடியில ரிலீஸ் ஆனதால அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு 3 மணி நேரம் ரூரல் பேஸ் பண்ண ஆர ஸ்டோரியை நமக்கு இங்க பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. எந்த வகையிலுமே இந்த படம் உங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பேய் பிடிச்சிருக்க ஒரு லேடியை காமிக்கிறாங்க. அவங்க பேய் ஓட்டுறவங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய தூரங்கள் பயணம் பண்ணி ஒரு பர்டிகுலர் வீட்டுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கற்பனா அந்த வீட்டுல இருக்க ரத்னாமா அப்படின்ற ஒரு கேரக்டர் இங்க நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ அந்த பேய் பிடிச்ச பொண்ணை கூட்டு வந்ததோ இவங்க சங்கிலியால கட்டி போடுறாங்க. இவங்க தனக்கு உரித்தான சில பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வந்திருக்கிறது யார், உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க பதில் பேசுறதா தெரியல. கையில ஒரு பொருளை வச்சிருப்பாங்க. அது மூஞ்சில அடிக்கும் போது அந்த பேய் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. இவங்களை திட்டிக்கிட்டே இருக்கு. இவங்க எதுவுமே பேசுறதா தெரியல. முன்னாடி ஒரு இறந்து போன மீன் வைக்கிறாங்க. நீ உண்மையாவே ஆத்மாவா இருந்த, உனக்கு இந்த சக்திகள்லாம் இருக்கிறது உண்மை அப்படின்னா இந்த மீனோட உடம்புக்குள்ள நீ போக முடியுமான்னு கேட்க அந்த ஆன்மாவும் போக மறுகுது. ஓ அப்படியா, அப்பதான் நீ உண்மையான பேயே கிடையாதுன்னு நினைக்கிறேன். உன்னால இது கூட பண்ண முடியல அப்படின்னா இவளோட உடம்புல என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பேயை இவங்க டீஸ் பண்ற மாதிரியான விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கு. பேய் இவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக மீன் உள்ள போக ஆரம்பிக்குது. மீன் துடிக்க ஆரம்பிக்குது. ஒரே வெட்டு. அந்த பெண்ணோட உடம்புல இருந்து அவைய வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண நள்ளிரவுல ஒரு சின்ன பையன் தூக்க வராம வெளியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அவனோட அம்மா வேக வேகமா இவனை பார்த்ததும் வீட்டுக்குள்ள போறாங்க. இவனுக்கு ஒன்னும் புரியாம வெளியில போய் பார்க்கும்போது அங்க தூக்கிடப்பட்ட நிலையில அந்த பையனோட அப்பா இருக்கிறத கவனிக்கிறான். பயந்து போறான். கட் பண்ணா இந்த விஷயம் கனவா வந்துகிட்டு இருக்கிறது. படத்தோட ஹீரோவான புட்டு அப்படின்றவருக்கு தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த மீன் ஃபார்மிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. சரியா வருமானம் இல்லை. ஏன் அவரோட அந்த கோலம் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள மீன் கூட இல்லை. 1-2 மீனை பிடிச்சிதான் கொஞ்சம் கொஞ்சமா காசு வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வச்சுதான் அவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கற்பதி வீட்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. ரத்தாமா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இல்லையா, அவங்களோட பையன் தான் இவன். ஸோ இவன் வீட்டுக்கு போனதும் அங்க பேய் ஓட்டுற விஷயங்கள் எல்லாமே நடக்கிறத பாக்குறான். பேய் ஓட்டிட்டாங்க அப்படின்றதுக்காக இவங்களுக்கு கொஞ்சம் காசும் கொடுத்துட்டு போக இதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக எக்கச்சக்கமான மக்கள் கூடியிருக்காங்க. இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது, உனக்கும் வேற வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி அம்மா பண்ற விஷயங்கள் இவருக்கு பிடிக்காது அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு அம்மா சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வெளியில கலெக்ஷனுக்காக போகணும். அதாவது ஊருக்குள்ள ஒரு பூஜை நடக்கும், அது கலெக்ஷனுக்காக போகணும். கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமான்னு கேட்க, எதுக்காகடா என்கிட்ட வந்து கேட்கிறேன், நான் பண்ற தொழில் பிடிக்கல அப்படின்னா என் பணம் மட்டும் எதுக்கு உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க திட்டிக்கிட்டே இருக்கு. இவர் பெருசா ரியாக்ட் பண்ற மாதிரி தெரியல. போறாரு, சாமி பக்கத்துல காசு இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு தன்னோட நண்பனோட பைக்ல வேகமா போய்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி ரிங்கு அப்படின்ற படத்தோட ஹீரோயின் ஊருக்குள்ள சின்னதா காளான் ஃபார்மிங் வச்சிருக்காங்க. ஸோ அந்த வேலைகள்ல அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண டொனேஷனுக்காக ஹீரோவும் அவரோட நண்பர் போனாங்க இல்லையா. முதல் வேலையா ஊருக்குள்ள ஒரு போலீஸ்காரர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் அப்படி எப்படின்னு முரண்டு பிடிச்சாலும் ஊருக்கு ஒண்ணு அப்படின்னா போலீஸ்காரனாச்சே கொடுத்துதான் ஆகணும். இதனால கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்பும் போது இந்த போலீஸ்காரரோட அப்பா ஊருக்குள்ள நிறைய ஆடுகளை வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு கட் பண்ணி ஹீரோட அம்மா கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த காளான் ஃபார்மிங் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சின்னதா மகளிர் குழு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா லோன் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் இவங்க இதுக்கு முன்னாடியே நிறைய லோன் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. இப்ப புதுசா கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது அங்க இருக்கிறவங்க தர தயாரா இல்ல. நீங்க ஏற்கனவே பணத்தை திருப்பி தராம இருக்கீங்க, உங்களோட பையனுக்கும் சரியா பிசினஸ் போகல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க, இதனால என்ன பண்ணலாம், எங்களால தர முடியாதுமா மன்னிச்சிருங்க மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ரிங்கு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போறாங்க. என்னோட அதாவது நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன், நீ அவங்களுக்கு லோன் கூட அவங்க கண்டிப்பா பே பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லார் முன்னாடியும் இவங்க சாட்சியா நின்று அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு இந்த சைடு ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. வீடு வீடா போய் டொனேஷன் கேட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா. இங்க ஏரியால ஒரு டாக்டர் இருப்பாரு. அவரோட வீட்டுக்கு போகலான்னு போக அந்த இடத்துல டாக்டரோட அப்பா வயசானவரா இருப்பார். அவர் இவரை பார்த்ததே காலை தொட்டு கும்பிட்டுட்டு போடான்னு சொல்ல இவர் அந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு உள்ள போக அங்கதான் ரிங்கு இந்த டாக்டரோட பொண்ணு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஆனா அது மட்டும் இல்லாம ஹீரோ இருக்கா இல்லையா, அவரை அவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா புட்டுவோட தரப்புல இருந்து பாசிட்டிவான மெசேஜ் எதுவும் வராததால அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிக்க பட்டு டாக்டர் வராரு. நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க, என்னோட வீட்டுல எதுக்காகடா வந்த அப்படின்ற மாதிரி கேட்டு டொனேஷன் சொன்னது கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டு தன்னோட பொண்ணு கிட்ட போறாரு. அம்மா அவனோட ஃபேமிலியே சூனியக்கார ஃபேமிலி, எக்காரணத்தை கொண்டு அவனை இதுக்கு மேல வீட்டுல விடாதமா அப்படின்ற மாதிரி சொல்லு. இவங்க இதை பெருசா எடுத்துக்கல. அப்படியே கட் பண்ண ஹீரோட நண்பர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட வண்டி ஒரு சூப்பர்வான மாடல், சாவி இல்லை அப்படின்னாலும் ஏதாவது சின்னதா இரும்பு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா அதை போட்டு திரும்பி
சொல்லி வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாப்ல. ஸோ இங்கேயும் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அப்படியே கட் பண்ண ஒரு கடைக்கு போறாங்க. அங்கேயும் டொனேஷன் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. துபாயில இருந்து ஒருத்தர் வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க வந்திருக்காப்ல. அதாவது அந்த நபருக்கு கல்யாணமா இருக்கும், அதனால இங்க வந்திருப்பாப்ல. ஹீரோ பார்த்ததும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமா, பிசினஸ்ல எப்படிடா போய்கிட்டு இருக்கு? மீன் வளர்க்கறதுல அப்படி என்னதான் நீ லாபத்தை பார்க்க போற? நீ வேணா பண்றியா? துபாய் வா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நம்ம பயங்கரமான ஒரு வாழ்க்கையை வாழலாண்டான்னு சொல்ல அம்மா என்ன பக்கத்து ஊருக்கே விட மாட்டாங்க. இதுல துபாய்னா நடக்கிற காரியமான நீங்க கேட்டது சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட கல்யாணத்துக்கு ஹீரோட ஃபார்மிங்ல இருந்து தான் மீன் போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மீனை பிடிக்கலான்னு போக கொஞ்சோண்டு தான் இருக்கு. அந்த மீனை எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது, ஐயா நான் ஊருக்கே சாப்பாடு போடணும், 4 மீனை வச்சு நான் என்னையா பண்றது அப்படின்ற மாதிரி வேற ஒரு இடத்துல இருந்து, அதாவது வேற ஒரு ஃபார்மிங் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து நல்ல கூடக்கூடிய மீன் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நபர் வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட பெரியப்பா பையன். இந்த பெரியப்பா பையனை பார்த்ததோ இவர் ஒரு மாதிரி நின்றுகிட்டே இருக்க, என்னடா நீ மீன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கே அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிக்க 2 பேருக்கு நடுவுல சின்னதா ஒரு சண்டை. அங்க இருக்க எல்லாருமே தடுத்து விட்டுடுறாங்க. அப்படியே கட் பண்ண அந்த கல்யாண வேலைகள் சொல்லியிருந்தா இல்லையா, அங்க போக ஆரம்பிக்குது. ஒரு பாடல் ஒண்ணு போக ஆரம்பிக்குது. இந்த பாடலுக்கு நடுவுல ஹீரோயின் இருக்காங்களே, அவங்க ஹீரோவை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள சின்னதா ஒரு ரொமான்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண ஹீரோவோட மொத்த ஃபேமிலி, அதாவது அம்மா அண்ட் ஹீரோ 2 பேரும் சேர்ந்து அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இறந்து போன இவங்களோட தாத்தா, அந்த மனுஷனோட நினைவு நாள் அன்னைக்கு ஃபேமிலி மொத்தமா சேர்ந்து இந்த பூஜை போடுவாங்கன்னு இருக்கும். அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பொத்துன்னு ஹீரோட அம்மா இருக்காங்க இல்லையா, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அங்க இருக்க எல்லாருமே ஓடி போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டாலும் ஹீரோ மௌனமா இருக்காரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது இதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க இல்லையா, அவங்களோட உடம்புக்குள்ள அவங்களோட தாத்தா வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். வருஷா வருஷம் இந்த மாதிரி பூஜைகள் நடக்கிறது உண்டு. வருஷா வருஷம் இவங்களோட உடம்புலயும் அந்த தாத்தா வர்றது உண்டு. ஸோ இது நேரம் வரைக்கும் இவங்களை உதாசீனப்படுத்திக்கிட்டு இருந்தவங்க இப்போ தாத்தா வந்துட்டார் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதோ பயங்கரமா மரியாதை. கால்கள் எல்லாத்தையும் அமுத்தி விட ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க தாத்தா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே வரீங்க அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க, எனக்கு தட்டு நிறைய மட்டன் வேணும் அண்ட் குடிக்க சாராயம் வேணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது வெளியில இருக்கிறவங்களுக்கு ஒரு டவுட், தாத்தா டீ டோட்டலரா தானே இருந்தாரு, இப்ப என்ன அவங்க சரக்குல அடிக்கிறாங்கன்னு கேட்க, இது மூலமா நமக்கு இங்க என்ன தெரிய வருது அப்படின்னா, அவங்க ஏமாத்தி எனக்கு மரியாதை நீங்க கொடுக்கலன்னா என்னடா அதை நானே எடுத்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி தான் இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க தெளிவுபடுத்திட்டு ஹீரோக்கு இது தெரிஞ்சதால தான் அவர் மௌனமா இருக்காரு. அம்மா உள்ள என்னத்தையோ பண்ணிட்டு போட்டோ அப்படின்ற மாதிரி வெளியில ஒரு புல்லட்டை பாக்குறாரு. அந்த புல்லட்டை தொடலான்னு போக இவனோட பெரியம்மா பையன் இருக்கான் இல்லையா, அவனோட தான். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த ஃபிஷ்னால பயங்கர சண்டை வந்தது. அவன் இதை பாக்குறான், அந்த வண்டியை விட்டு கீழே இறங்குடா, இதுக்கெல்லாம் தகுதி வேணும், இந்த தகுதிலாம் உங்ககிட்ட கிடையாது மகனே அப்படின்ற மாதிரி அவரை டீச் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கு. இவங்க 2 பேருக்கு நடுவில் பயங்கரமா சண்டைகள் போக ஆரம்பிக்குது. அது மூலமா இந்த 2 ஃபேமிலிக்கும் சொத்து பிரச்சனை இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோவோட ஃபேமிலியை ஏமாத்தி இந்த ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் மனசுல வச்சிருக்க எல்லா கஷ்டத்தையும் ஹீரோ கூட்டிட்டு, இதுக்கு மேல இந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அம்மாவை கூப்பிட்டு வேக வேகமா வீட்டுக்கு போறாரு. உன்னால மட்டும்தான் நான் இவ்வளோ கேவலமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை எல்லாருமே சூனியக்காரி, இந்த பேய ஓடுறவ அப்படின்ற மாதிரி கேவலமா பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ அந்த ஃபார்மிங்ல கூட எனக்கு பெருசா எதுவுமே கிடைக்கிற மாதிரி தெரியலமா. இதுக்கு மேல இந்த ஊர்ல நான் இருக்க போறது கிடையாது. நான் வெளியூர் போய், அதாவது துபாய் போய் பழைக்க போறேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல அம்மாக்கு பையனை இந்த ஊரை விட்டு அனுப்பணும் அப்படின்ற எண்ணம் சுத்தமா கிடையாது. இதனால எவ்வளவோ பேசி பாக்குறாங்க. உன்னோட அந்த ஃபார்மிங் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் லோன் கூட வாங்கிட்டு வந்தேன். இப்படி பண்ணாதடா, நீ இந்த ஊரை விட்டு போகாதடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அவர் முடிவா இருக்காரு, நாளைக்கு நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி அதுக்குண்டான வேலையை பார்க்கலான்னு போக இவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு பிளாஷ்பேக் ஒன்று ஓட ஆரம்பிக்குது. இவங்களோட கணவர் ஊர் முழுக்க கடனை வாங்கிட்டார். அந்த கடன் அடைக்கணும் அப்படின்னா இந்த வீட்டை வித்துதான் ஆகணும். இதுக்கு நீ சம்மதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ரத்னமா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க சம்மதிக்கிறதா தெரியல. இதனால கோபம் அடைஞ்சு, ஓ நீ இல்லைன்னா என்னால எதுவும் பண்ண முடியாதா, இந்த கடன் எல்லாத்தையும் எப்படி நான் அடைக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி கோபமா பேசிட்டு அங்க இருந்து போக கட் பண்ணி பிரசன்ட்டுக்கே போக ஆரம்பிக்கணும். ஸோ தன்னோட பையன் தான் பேச்சை கேட்காம இங்க இருந்து போறான் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இதனால வேற வழி இல்லாம அதுக்குண்டான வேலைகளை பார்க்கட்டும்ன்ற மாதிரி இவங்க வீட்டு வாசல பெருகிட்டே இருக்கும்போது ஒரு அந்த பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்றத உணர்ந்துகிட்டு, நீ வெளியில போய் வேலை செய்ய அப்படின்றதுலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, இன்னைக்கு நாள் சரியில்லைன்னு நினைக்கிறேன், இதனால நீ நாளைக்கு போக முடியுமான்னு கேட்க இவர் அம்மா பேச்சை கேட்கறதா தெரியல. அங்க இருந்து வேக வேகமா தன்னோட நண்பனோட வண்டியில ஏறி போய்கிட்டே இருக்கு. இவங்க என்ன நடக்க போகுது
போதோ அப்படின்ற சோகத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அப்படியே கட் பண்ண சிட்டிக்கு போயிடுறாங்க. அங்க இருக்க ஒரு ஏஜென்சி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷன் உங்களுக்கு விசால இருந்து பாஸ்போர்ட் வரைக்கும் மத்த எல்லா விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நான் கூட பாத்துக்கிறேன், நீங்க அதுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே அதுக்கான பணத்தை ரெடி பண்றது அப்படின்றது மட்டும்தான். சோ ஒரு ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துபாயில வேலை நான் வாங்கி தரேன்னு சொல்ல இவங்களுக்கு பக்குன்னு அவ்வளவு பணத்தை கேட்கறானே, அந்த பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா வேலை வாங்கி கொடுப்பானாடா, அவனை பார்த்தா நம்பிக்கையாவே தெரியலையடா அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஊருக்கு போகும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு போய்கிட்டே இருக்க இரவு நேரம் ஆக ஆரம்பிக்குது. அதே சமயத்துல இவரோட அம்மாவும் இவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு பேரலா காமிச்சிட்டு இங்க வண்டி ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க இல்லையா, பட்டுன்னு வண்டி நின்று போகுது. என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது வழக்கம் போல இவரோட நண்பரோட அந்த சாவி இருக்கு இல்லையா, அது பறந்து போச்சு. இப்போ ஏதாவது ஒரு சொருகுனா மட்டும்தான் அது அங்கிருந்து போகும். பயங்கரமா பசிக்குதுடா, இந்த நேரத்துல இது வேறையாடா அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு ஏதாவது கூர்மையான பொருள் இருக்கா அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹீரோட நண்பர் போய்கிட்டே இருக்கு, எதுவும் கிடைக்கல. இன்னொரு பக்கம் ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா தரையில கிரையில அடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு, ஒன்னும் கிடைக்கல. பெருசா ஒரு மரம் இருக்கிறத பாக்குறாரு. அந்த மரத்துக்கிட்ட போக அங்க ஏதோ ஒண்ணு இவருக்கு தெரியுது. அதை புடுங்கணும்னு போறாரு. பட்டுன்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இவரோட நண்பரோட எங்கடா போன, என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி வேக வேகமா வந்து பார்க்க அவரோட கையில ஒரு பெரிய ஆணி. அதுல அவர் கீழே விழுந்து அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி படுத்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தது இந்த பொருள் இருந்தா வண்டி ஸ்டார்ட் ஆயிடும், நீ எதுக்கு இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, அதான் கிடைச்சிருச்சுல வாடா எழுந்து போகலாம் அப்படின்ற மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ண இவர் பொறுமையா நடந்து, அதாவது இது நேரம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த இந்த மனுஷன் இப்போ ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படியே ஏறி வண்டியில உட்கார ஆரம்பிக்கிறாரு. வண்டி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. அப்படியே இந்த சைடு காட்பானா தன்னோட மகன் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி வாசலே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வீட்டுக்குள்ள ஏதோ நாத்தடிக்குது அப்படின்ற விஷயத்த உணர்றாங்க. ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு இறந்து போன எலி வீட்டுக்குள்ள இருக்கு. ஸோ அதை வெளியே தூக்கி போட்டுட்டு உள்ள வரும்போது இவங்களோட பையன் வந்துட்டான் போல. தட்டு நிறைய சாப்பாடு போட்டு சாப்பிட்டு தன்னோட ரூம் கதவு போய் சாத்திக்கிறா. இதனால அம்மா காலையில கோச்சிட்டு போனா இல்லையா, பேசாம இருக்கிறது எதிர்பார்த்ததுதான் அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா விட. இதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்க எழுந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் சாப்பாடு எல்லாத்தையும் மறுபடியும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அம்மாவை பார்த்ததும் அம்மா சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு, அம்மா இப்பதான் எழுந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. அது கூடவே அம்மா நான் வெளியூருக்குலாம் போகிறதா இல்ல, அங்க நிறைய பணம் கேட்கறாங்க, அந்த பணத்தெல்லாம் நம்மளால கொடுக்க முடியாதுமான்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட அந்த ஃபார்மிங்ல வேலை செய்யற ஒருத்தன் ஓடி வந்து, அண்ணா நைட்டோட நைட்டா என்ன அதிசயம் நடந்ததுன்னு தெரியலனா, நம்மளோட இடத்துல நிறைய மீன்கள் மாட்டிக்கிச்சுன்னா எல்லா மீன்களையும் வாங்கிட்டு போகணுன்ற மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்ல இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அது எப்படின்னா மீனே இல்லாத இடத்துல இவ்வளவு மீன் எங்க இருந்து வந்தது அப்படின்ற குழப்பத்துல வேக வேகமா அங்க போக நிறைய மீன்கள் மூட்டை மூட்டையா அள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து பயங்கர ஆச்சரியப்பட்டு நின்றுகிட்டே இருக்கும்போது எல்லா வியாபாரிகளும் மீன் எல்லாத்தையும் வாங்கிட்டு இவங்க கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க. அந்த பணத்தை பார்த்ததும் தன்னோட பையனுக்கு கொஞ்சம் விடுவு காலம் வந்துருச்சு. தன்னோட பையனுக்கு கொஞ்சம் பெரிய ஆளாக போற அப்படின்ற சந்தோஷத்தோட அவங்க நின்றுகிட்டே இருக்கு. அப்படியே இதுக்கு எதிர்மறையா இன்னொருத்தர் ஃபார்மிங் வச்சிருந்தார் இல்லையா, அவரோட நிலத்துல இருக்க, அதாவது அவரோட இடத்துல இருந்த ஒரு மீனை கூட காணும். இதனால எவன்டா இந்த மீனை திருடிட்டு போனது, ஆள் இருந்தும் இப்படி ஒரு சமூகம் நடந்திருக்கே, இங்க என்ன நடக்குது அப்படின்ற குழப்பத்துல அவர் நின்றுகிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணி அந்த போலீஸ்காரரோட அப்பா ஆட்டை வளர்க்குறாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்குது. அவரோட ஆடுங்களை அவர் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆடு திடீர்னு காணாம போயிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. என்ன பண்ணுதுன்னு தெரியாம அங்க இங்கன்னு தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. ஒரு 4-5 பேர் குடிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது ஆடு என் வயிற்றுல தான் இருக்கு, வந்து எடுத்துக்கோயேன் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ண இவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அவனுக்குள்ள பயங்கரமா திட்டிட்டு பக்கத்திலே காட்டு பகுதி மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு போய் ஆட்டுக்குன்னு ஒரு பேர் வச்சிருப்பாரு. அந்த பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கு. தூரத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு, அதாவது ஆடு கத்துற சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. அதை நோக்கி போகலான்னு ட்ரை பண்ண ஒரு உருவம், அதாவது ஒரு கருப்பு உருவம் அந்த பெரிய ஆட்டை அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போகுது அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு ஆட்டோட கறிகள் எல்லாமே ஹீரோவோட தட்டுல, அதாவது காலையில எழுந்து அந்த ஆட்டுக்கறிகள் எல்லாத்தையும் வச்சு ஏதோ சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை இவரோட அம்மா கவனிக்கிறாங்க. இந்த கறியெல்லாம் எங்கடா வாங்கினேன்னு கேட்க இவர் யோசிக்கிறாரு, தன்னோட நண்பன் கிட்ட தான் வாங்கிட்டு வந்து அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு அதை சமைக்கிற வேலைகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. அம்மா லோன் கட்டணும் அப்படின்ற மாதிரி போக அம்மாவை நிறுத்தி கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாரு. இந்த மெயின் பிசினஸ்ல நிறைய லாபம் வந்துகிட்டு இருக்கு, அதனால இந்த பணத்தை வச்சு உங்களோட கடன் எல்லாத்தையும் அடைச்சிருங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூச்சப்படாம என்கிட்ட கேளுமான்னு சொல்ல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம். வேக வேகமா பணத்தை வாங்கினாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போறாங்க. நான் ஒரு வாட்டி பணம் வாங்கிட்டேன், திருப்பி தரேன்னு சொல்லிட்டா கண்டிப்பா தந்துருவோமா, இதாம்மாவும் பணம் அப்படின்ற மாதிரி மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு போக போற வழியில ரிங்கு இருக்காங்க. அவங்கள பார்த்தோம், அம்மா நீ அன்னைக்கு உன்னோட தலைமையில பணம் வாங்கி கொடுத்தல்லம்மா, அந்த வாக்க நான் காப்பாத்தினமா, நான் பணத்தை கொடுத்துட்டேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னோட பையனுக்கு இப்ப பிசினஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இதே டைம்ல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பாக்குற அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு லைட்டா முகம் சுழிக்க
ஆரம்பிக்குது. அது கூடவே அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க லேடி கிட்ட பேசலான்னு போக அப்பதான் ஹீரோட அம்மா ஒரு 1000 ரூபாய் அதிகமா கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ ரிங்கு பாக்குறாங்க அந்த பணத்தை நானே கொடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோட வீட்டுக்கு போய் கதவை தட்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹீரோ அவங்க முன்னாடி வந்து பயமுறுத்த இவங்களுக்கு ஒன்னும் புரியல. வீட்டுல உன்னோட அம்மா இல்லையான்னு கேட்கும்போது அவங்க இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்ற தகவல இவர் மௌனமா சொல்லிக்கிட்டே இருக்கு. இவங்க என்ன ஒரு மாதிரி நின்னுகிட்டு இருக்கான் அப்படின்றத கவனிச்சுட்டு சரி உன்னோட அம்மா இந்த 1000 ரூபாய் அதிகமா கொடுத்துட்டாங்க அதை கொடுத்துட்டு போகதான் வந்து அப்படின்ற மாதிரி பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப இந்த சைடு ஹீரோட அம்மா கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க இந்த ஆண்கள்லாம் உட்காந்து சரக்கு அடிக்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு போய் அவங்களும் சரக்கு வாங்கி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்ப நிறைய ஆண்கள் இருக்காங்க இல்லையா, ஊருக்குள்ள மர்மமான முறையில நிறைய ஆடுகள் திருடு போய்கிட்டே இருக்கியா. அதை எவன் தூக்குறான்னு தான் தெரியல, தூக்குறவன் மட்டும் கையில கிடைக்கட்டும் அப்ப இருக்கே அவனுங்களுக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த அம்மாவை பாக்குறாங்க. அம்மா ஊருக்குள்ள ஆடுலாம் திருடி போயிட்டு இருக்கு, அதை நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்க ஐயா பேய் பிசாசுகளை கவனிக்கிறது தான் நான் இருக்கேன், ஆடக்கானோ மாட்டக்கானோ அப்படின்னா நீங்க போலீஸ்க்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போக ஹீரோட ஃபார்மிங்ல நிறைய மீன் வந்துகிட்டு இருக்கு. அந்த நிறைய மீனை வித்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் அந்த எதிர் தரப்புல ஒருத்தர் வச்சிருந்தா இல்லையா அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. நம்ம இடத்துல மீனை காணோம், இவனுக்கு மீன் அதிகமா இருக்கு, ஒருவேளை இவன் அந்த திருட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி ஹீரோவை கையும் களவுமா பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்க. கட் பண்ணா இவங்க வீட்டுக்கு போறாங்க, அதாவது ஹீரோட அம்மா வீட்டுக்கு போறாங்க. தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸால தூக்கம் கலையுது. இதனால வெளியே எழுந்து வரும்போது இவங்களோட பையன் இருக்கா இல்லையா தூங்காம ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இதை பாக்குறாங்க, ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. என்னடா ஆச்சுன்னு கேட்க இல்லம்மா எனக்கு தூக்கம் வரல அதனாலதான் இந்த மாதிரி உட்காந்துகிட்டு இருக்கேன். அம்மா உங்களுக்கு ஏதாவது பணம் வேணும் இல்ல வேற ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா தயங்காம என்கிட்ட கேளுங்கம்மா, அதை எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்ல இவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் பெருசா எடுத்துக்கல. போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண ஊர்ல இருக்க எல்லாரும் ஒரு ஆட்டோட எலும்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கும்பலா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆடு திருடு போய்கிட்டு இருக்கு, எலும்பா கிடைக்குது, ஊருக்குள்ள என்னதாயா நடக்குது அப்படின்ற மாதிரி குழப்பத்துல இருக்கு. இந்த சைடு ரிங்கு கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க அவங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து புட்டு இருக்கா இல்லையா அவர் அவங்களோட வீட்டுக்கு போறாரு. அவங்கள பார்த்து முறைச்சுக்கிட்டே நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், அந்த பக்கத்துல இருக்க டேம் வரைக்கும் வர முடியுமான்னு கேட்க இவங்க தான் லவ் பண்றாங்க இல்லையா, இதனால அந்த மனுஷன் ஒருவேளை காதல சொல்லுவாரோ சரி போய் தான் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி அங்க கிளம்ப இன்னொரு பக்கம் ஹீரோ டிராவல் பண்ணி வந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து இவரோட பெரியப்பா பையன் இருக்கான் இல்லையா வழி மறைக்கிறான். என்னோட இடத்துல இருக்க மீன்கள் எல்லாமே கொத்து கொத்தா காணாம போயிட்டு இருக்கு, அதே சமயத்துல நீ மீன்கள் எல்லாத்தையும் அள்ளி வித்துக்கிட்டு இருக்க, என்னடா அம்மாவோட சேர்ந்து பிளாக் மேஜிக் ஏதாவது பண்ணி மீன்கள் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு இருக்கியா, உண்மையை சொல்லுங்கடா ஆளுங்களோட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. இவர் கடுப்பாக்குறாரு. இவருக்குள்ள இருக்க அந்த ஆத்மாவை இவரை தாக்கணும் அப்படின்றதுக்காக கைகள் எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சுக்கிட்டே இருக்க. பட்டுன்னு ஊருக்காரங்க வந்துட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது இதே வேலையா போச்சாடா, ஒழுங்கு மாதிரிதான் எங்க இது கிளம்புகடா அப்படின்ற மாதிரி பிரிச்சு விட ஹீரோவோ இதுக்கு மேல என்னோட வழியில நீ வந்த அப்படின்னா உங்க எல்லாரையுமே நான் கொண்டு புதைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு ஹீரோயினை சந்திக்க போக அவங்க நீ என்ன சொல்ல போற, எதுக்காக என்ன இங்க கூப்பிட்டேன்னு சொல்ல இவர் பட்டுன்னு யோசிக்காம ஒரு முத்தத்தை கொடுக்கும்போது பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி கேவலமான ஆளா நீ, இதுக்காக தான் என்ன கூப்பிட்டியா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து வேக வேகமா ஒரு வார்த்தை கூட பேசாம கோச்சிக்கிட்டு போறாங்க அப்படின்ற விஷயத்த எங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஹீரோட அம்மா கிட்ட போக ஆரம்பிக்குது. வழக்கம் போல ஒரு லேடிக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள கட்டி போட்டு அவங்க உடம்புல இருந்து அந்த பேய் விரட்டணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து புட்டு இருக்கா இல்லையா கிராஸ் ஆக ஆரம்பிக்கிறார். இதை பார்த்ததும் அந்த பேய் அவரை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க. இவங்களை பார்த்து திரும்பி உன்னோட பையனை அவன் கொண்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்க. இவங்களுக்கு ஒன்னும் புரியல. இந்த உடம்புக்குள்ள எதுக்காக வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. அந்த பேய் பதில் சொல்றதா தெரியல, பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே அதோட நாக்க அது கடிச்சு துப்புது அப்படின்ற விஷயத்த இவங்க கவனிக்கிறாங்க. ஒரு விபூதி எல்லாத்தையும் போட்டு அந்த பேய அடக்குறாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஊர் ஆளுங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அடுக்கடுக்க ஆடுகள் திருடு போய்கிட்டே இருக்கு. இதுக்கு நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய தீப்பந்தங்களோட ஊருக்குள்ள காவல் வந்துகிட்டே இருக்கு. தூரத்துல ஏதோ ஒரு உருவம் ஓடுற மாதிரி கவனிக்கிறாங்க. டே அந்த ஆடு திருநவன் அங்கதான் ஓடுறான்னு நினைக்கிறேன், அவனை விடக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. யாருமே கண்ணில் படல. இதனால என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சு நின்றுகிட்டே இருக்கு. இந்த சைடு ஹீரோட அம்மா கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட முகத்துல ரத்த துளிகள் வந்து விழ ஆரம்பிக்குது. என்னன்னு தெரியாம அதை பார்த்ததும் பயந்து எழுந்துக்கும் போது காலையில ஓட்டினாங்களே ஒரு ஆவி, அது இவங்க கண்ணு முன்னாடி வந்து நின்று உன்னோட பையனை அவன் கொண்டு போயிடுவா, உன்னோட பையனை அவன் கொண்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. பட்டுன்னு தூக்கத்துல இருந்து கண் முடிக்கிறாங்க. சோ இது எல்லாமே கனவு. இந்த கனவு எதனால வந்தது அப்படின்ற மாதிரி குழம்பிக்கிட்டே வேக வேகமா தன்னோட பையனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அவன் அமைதியான முறையில படுத்து தூங்கிக்கிட்டே இருக்க. இவங்க அதை கவனிக்கிறாங்க. கதவை சாத்தலாம் ட்ரை பண்ணும்போது அவனுக்கு கீழே குடல் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறத பார்த்துட்டாங்க. சோ என்னமோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க. கட் பண்ண டொனேஷன் ஒன்று வாங்கினாங்க இல்லையா, அந்த பூஜை இங்க நடக்க ஆரம்பிக்குது. இந்த பூஜைக்கு ஹீரோயின் வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோவா அவங்க கிட்ட போய் நான் அன்னைக்கு
அன்னைக்கு பண்ணது தப்புதான், நான் பண்ணது எல்லாமே என்னோட காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். சோ தப்பா எடுத்த கதை என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க மன்னிப்பையும் ஏத்துக்கிறாங்க, அவரோட காதலையும் ஏத்துக்கிறாங்க அப்படின்றத நமக்கு இங்க காப்பிச்சிட்டு ஒரு திருவிழா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதனால ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமா டான்ஸை போட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதை பயன்படுத்தி இவரோட அம்மா இருக்காங்க இல்லையா, வீட்டுக்குள்ள போறாங்க. தன்னோட பையன் மேல ஏதோ ஒண்ணு இருக்கு போல, அதை இவங்க உணர்ந்துட்டாங்க. அதனால அந்த பையன் படுக்கிறா இல்லையா, அதுக்கு கீழே லெமன் முதற்கொண்டு ஒரு சில பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்க. கட் பண்ண அவ வீட்டுக்கு வெளியில இதை பார்த்துட்டு இவங்களோட அம்மா கேஷுவலா அங்க இருக்க வேலைகளை செய்யணும் அப்படின்ற மாதிரி போக அவ வீட்டுக்குள்ள வர. வேகமா அவனோட ரூமுக்குள்ள போக இவங்க இப்ப ரூமுக்குள்ள போயிட்டான். என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த லைட்டா எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரூமுக்குள்ள இருந்து அம்மா அப்படின்ற ஒரு சத்தம். இவங்க ஒன்னும் புரியாம எட்டி பார்க்கும்போது இவங்க வச்ச லெமன் இருக்கு இல்லையா, அது உருட்டி விடப்பட்டு இவங்களோட காலு கிட்ட வந்து விழ ஆரம்பிக்குது. என்னம்மா உங்களோட பையனை நீங்க இப்படி பண்ணலாமா, இந்த சின்ன விஷயங்களாலலாம் உங்களோட பையனை எதுவும் பண்ண முடியாதுமா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இங்க இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது தன்னோட பையனை ஏதோ ஒரு போய் பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயம். உறைஞ்சு போய் நின்றுகிட்டு இருக்காங்க. கட் பண்ண பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இவங்க தன்னோட குழந்தைக்கு சாப்பாடு எல்லாமே ஊட்டிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கணவர் நிறைய பணத்தோட வராரு. நீ உதவலை அப்படின்னா என்னால பணம் ரெடி பண்ண முடியாதுன்னு நினைச்சியோ, தா இந்த பணத்தை வச்சுக்கோ, கிச்சனுக்கு போய் எனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொண்டு வா அப்படின்ற மாதிரி இவங்களை அங்கிருந்து தட்டி விட்டுட்டு இவரோட குழந்தை கிட்ட போறாரு. அப்பா இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டு போவேன், உனக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் நீ வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு சந்தேகமா இருக்கு, பையனை ஏதோ பண்ண போறாரு அப்படின்றது. இதனால தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இவர் தட்டி விட்டுட்டு தன்னோட பையனை கூப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு பிரசன்ட்ல. ஸோ பையனுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுட்டாங்க. இதனால இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம அவரை பார்த்து நின்றுகிட்டே இருக்கும்போது வழக்கம் போல அவர் ஒரு ஆட்டை கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. உனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீ தாராளமா என்கிட்ட கேட்கலாமான்னு சொல்ல இவங்களும் நீ யாரு, என்னோட பையனோட உடம்புல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, அம்மா நேற்று தானே சொன்னேன் இந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கு. இவங்க பதட்டம் பண்ணிடுறாங்க, என்ன பண்ணுதுன்னு புரியாம சரக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அங்க வழக்கம் போல ஆடுகள் திருடப்பட்டுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அவன் மட்டும் கையில கிடைச்சானா அவனை உயிரோட விடக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி அவனை பத்திர, அதாவது ஆடு திருடனை பத்தி திட்டிக்கிட்டே இருக்கும்போது அது யார் என்ன அப்படின்றது இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதனால தன்னோட பையன் இவங்க கிட்ட கிடைச்சா என்ன ஆவானோ அப்படின்ற பயத்துல இவங்க இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களோட அப்பா பெங்களூர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒருத்தர் இருக்கானா, நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு பெங்களூர் போறியா மாதிரி சொல்ல இவங்க இதை மறுக்கிறாங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா காதலனை போய் சந்திக்கிறாங்க. அதாவது பேய் பிடிச்ச காதலனை சந்திக்கிறாங்க. அவங்கிட்ட இந்த விஷயங்கள் சொல்லும்போது ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதை நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா நான் தான் அவனை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்குள்ள ரொமான்டிக்கான விஷயங்கள் போக ஆரம்பிக்குது. அந்த சமயம் பார்த்துதான் ஹீரோவோட பெரியமா பையன் இருக்கான் இல்லையா, கண்டிப்பா அவன் தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்கணும், போற வாட்டி தப்பிச்சுட்டான், இந்த வாட்டி விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரோட இடத்துல வச்சு அடிக்கலான்னு போக ரெண்டு காதல் ஜோடி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கதை கவனிக்கிறாரு. ஓ காதலோ, ரெண்டு பேரும் சேர்த்து தண்ணியில தள்ளி விட்டுடா அப்படின்ற மாதிரி வேகமா அதை பண்ணலான்னு போக அந்த சமயத்துலதான் புட்டுவோட நிழல் அங்க இல்ல அப்படின்றத அவர் கவனிக்கிறாரு. பயந்து போறாரு, கண்டிப்பா இவன் பேய்தாண்டா, அவனோட நிழலையே நான் பாக்கலடா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து தலை தெரிச்சுக்கிட்டு ஓடி போக புட்டுக்கு என்ன நடக்குது அப்படின்றது புரியும். ஆனா ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா. இதனால குழம்பி போக அப்படியே கட் பண்ணி காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது. வழக்கம் போல இந்த திருடனை பிடிக்கும், அதாவது ஆடு திருடனை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக கும்பலா மக்கள் சுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு நபர் மட்டும் அதுல இருந்து தனியா பிரிய ஆரம்பிக்கிறாரு. பயங்கர போதையில இருக்காரு. நீங்களா போங்க, ஒரு சில்லற வேலை இருக்கு முடிச்சுட்டு வர அப்படின்ற மாதிரி யூரின் அடிக்கலான்னு போக ஏதோ ஒண்ணு பயங்கரமா கடிச்சு சாப்பிடுற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. பயந்து போறாரு, என்னவா இருக்குன்னு எட்டி பார்க்க அப்படியே அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. மத்த எல்லாருமே இதை கேட்டதும் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி ஓடி வர இப்போ தனியா போன நபர் இருக்கா இல்லையா, தலை இல்லாம அப்படி சுருண்டு வந்து விழுறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. ஊர் மக்கள் அலண்டு போயிடுறாங்க. போலீஸ்காரங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படுது. அந்த போலீஸ்காரங்களும் வந்து பாக்குறாங்க. உள்ளூர்ல இருக்க அந்த போலீஸும் இதை வந்து கவனிக்கிறாரு. ஏனையா இது ப்ரூட்டலா அந்த மாதிரி நடந்திருக்கு, இதுக்கு பின்னாடி யாருதான் இருக்கா அப்படின்ற மாதிரி அதை விசாரிக்கணுன்றதுக்காக நைட்டு நேரத்துல யாரும் வெளியே வர வேண்டாம், இங்க பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, சோ உங்களோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு அதை நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து எல்லாரையும் வீட்டுக்குள்ளே அடைக்கிறாங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. அதாவது புட்டு கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் தன்னோட காதலிய காதலிக்கிறார். இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக காதலியோட அப்பா கிட்ட போறாரு. உங்களோட பொண்ணை நான் காதலிக்கிற, கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல பயங்கர கோபம் அடைகிறார். ஒழுங்கு மாதிரிதான் இங்கிருந்து வெளியே போறான்னு சட்டையை பிடிச்சி அனுப்பிச்சு விட இவர் பயங்கர கோபத்தோட அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு போறாரு. அங்க இவரோட அம்மா இவரோட உடம்புல இருக்க பெய்ய ஓட்டணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்களை பண்ணி வச்சிருக்காங்க. இவர் வந்ததும் அதை எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பையனோட உடம்புக்குள்ள எதுக்காக வந்திருக்க, நீ யார் அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கடுப்பாக்குறாரு. கழுத்தை பிடிச்சி ஒரே தூக்கு. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் எனக்கு எதுவுமே பண்ணாது, தேவையில்லாம இந்த விஷயங்களை நீ பண்ணிட்டு இருக்காதே, இது
இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை அப்படின்ற மாதிரி இவங்களை தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கு. இவங்களால இங்க எதுவுமே பண்ண முடியல அப்படின்றத உணர்ந்துட்டாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இவங்களோட பையனை அப்பா கூட்டு போனார் இல்லையா, அப்பா அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பையனை கொன்னு செல்வங்கள் அடையணும் அப்படின்றதுக்காக பிளான போட்டு பையனை நரபலி கொடுக்கணும்னு போக இவங்களுக்கு வேற வழி இல்ல. அதனால தன்னோட கணவரை இவங்க கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இந்த விஷயங்கள் ஊருக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அவர் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி மாத்தி விட்டுடுறாங்க. சோ குழந்தை கொன்னு அப்படின்னா இவங்க எந்த எல்லைக்கு போறவங்க தான். இப்போ அதே மாதிரி இவங்களோட குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை சும்மா விட முடியுமா அப்படின்ற மாதிரி நைட்டோட நைட்டா இந்த ஊரை விட்டு போறாங்க. லிங்கராஜ் அப்படின்ற ஒருத்தரை சந்திக்கிறாங்க. எனக்கு உதவி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மனுஷனும் என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா ஹீரோட நண்பர் இருக்கா இல்லையா, ஹீரோ ஏதோ ஒரு சந்தேகமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் ஊர்ல இருக்க எல்லா ஆடுகளையும் அவர் தான் கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவரோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. நூலிலையில இவரோட உயிரை காப்பாத்திக்கிட்டு அங்கிருந்து ஓடி போக இந்த சைடு லிங்கராஜ் கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த மனுஷன் ஒரு மாந்திரிக பூஜையை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த பேய் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி இன்னொரு பேயை வர வச்சு அது மூலமா நமக்கு தெரியப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஸோ பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க, அதாவது குடிகார கணவர் இருக்கும்போது தன்னோட பிஞ்சு குழந்தைய விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால பார்த்துக்க யாரும் இல்லாததால அந்த குழந்தை வளர ஆரம்பிக்குது. பசின்னு நிறைய கடைகள்ல கை வைக்கும் போது நிறைய பேர் அடிகளை மட்டுமே தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பசி ஆத்துற மாதிரி தெரியல. இதனால அந்த குழந்தை தான் பசியை போக்கிக்கணும் அப்படின்றதுக்காக வழியை தானா தேடிக்க ஆரம்பிக்குது. அந்த வழி என்ன அப்படின்னா ஊருக்குள்ள நிறைய ஆடுகள்லாம் சுத்திக்கிட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஆட்டை பதுங்கி பதுங்கி அந்த ஆட்டுக்கே தெரியாத மாதிரி கிட்ட போய் ஆட்டை பிடிச்சிட்டு வந்து கறியாக்கி சாப்பிடணும் அப்படின்றது தான். ஸோ நாளடைவில் இந்த பையனை வளர ஆரம்பிக்கிறா. ஊருக்குள்ள இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் ஒரு அழகான பெண்ணை இவன் சந்திக்கிறான். அந்த பொண்ணு மேல காதலுக்குள்ள ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு கிட்ட தனியா இருக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்ற விஷயத்த எங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இந்த இடத்துல நிறைய ஆடுகள் இப்ப காணாம போயிடுச்சு இல்லையா, இதனால ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பையன் ஓடி வர. ஊர்ல காணாம போற ஆட்டுகள் எல்லாத்தையுமே அந்த பர்டிகுலர் நபர் தான் திருடிக்கிட்டு இருக்காரு, அதுவும் கொன்னு பச்சையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்ல மக்கள் எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க. வேக வேகமா அவனோட குடிசைக்கு போய் அவனை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அங்க அவங்களோட குழந்தை, அதாவது ஒரு பொண்ணை காதலிச்சான் இருக்கும் இல்லையா, அது ஊர் தலைவரோட பேத்தியா இருக்கும். அந்த பேத்தியை அவன் சாகடிச்சு வச்சிருக்கான் அப்படின்றத கவனிக்கிறாங்க. பயங்கர கோபமாய் அவனை பயங்கரமா தரன்னு இழுத்துட்டு வந்து எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல இந்த சைக்கோ உயிரோட இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி மரத்துல கட்டி வச்சுட்டு ஒரு பெரிய ஆணி ஒண்ணத்தை செய்யறாங்க. அந்த ஆணியை அவரோட தலையில வச்சு ஒரே அடி அந்த இடத்துல ஒரு துடி துடிக்க இறந்து போறாரு அப்படின்றத காமிச்சிட்டு, சோ அப்போ அடிக்கப்பட்ட ஆணியை தான் ஹீரோ எடுத்தார் அப்படின்ற மாதிரியும் அதனாலதான் அவரோட உடம்புக்குள்ள இந்த பேய் இருக்கு அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு பிரசன்ட்ல ஹீரோ இருக்கா இல்லையா, அவர் வேக வேகமா யாரும் இல்லாத நேரமா பார்த்து அவரோட காதலை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக பார்த்ததும் ஒரே வார்த்தை தான், இந்த காதலை அவனோட அப்பா ஏத்துக்கிற மாதிரி தெரியல, நாம இந்த ஊரை விட்டு போகலாமான்னு சொல்ல அவங்க சம்மதிக்கிறாங்க. அது கூடவே அவங்க கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண பட்டுன்னு இவங்களோட அப்பாவோட சத்தம் கேட்குது. இதனால இந்த விஷயம் கலைஞ்சு போகுது அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு ஊர்ல இருக்க போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அவரோட அப்பா இன்னும் வீடு திரும்பல, பதட்டம் அடைகிறாரு. ஆட்டை தேடி காட்டுக்குள்ள போயிருக்காரு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சதும் வேக வேகமா அங்க போக அடிப்பட்ட நிலையில இவரோட அப்பா தூக்கிட்டு வராரு. என்னப்பா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வீட்ல இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் நீ போலீஸ் ஆனது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன், அப்ப எதுவும் நடக்காது அப்படின்ற சந்தோஷத்துல இருந்தேன்டா. ஆனா இப்போ அது எதுவுமே இல்லாம போயிடுச்சுல, என் ஆடுகள் காணாம போய்கிட்டே இருக்கு, ஆனா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியலையாடா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கேன். இந்த விஷயம் இவரோட மைண்டுக்குள்ள ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. ஊர் மக்கள் எல்லாரும் திரட்டுறாரு. இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. அந்த ஆடு திருடனை, அதாவது அந்த கொலைகாரன் இருக்கா இல்லையா, அவனை நம்ம பிடிச்சாகணும், அது வரைக்கும் நம்ம ஓயக்கூடாது அப்படின்ற மாதிரி மக்களை மோட்டிவேட் பண்ணி ஒண்ணு திரட்டிக்கிட்டே இருக்கும்போது பெரியமா பையன் இருக்கானே, அதாவது ஹீரோவோட பெரியமா பையன், அவன் கண்ணோட என்டர் ஆகுறான். இது ஒரு பாதுகாப்புக்கு நான் கொண்டு வந்தேன், இது இருக்கிற வரைக்கும் அவன் நம்ம கிட்ட இருந்து பயந்து நடுங்க ஆரம்பிப்பான் அப்படின்ற மாதிரி மொத்த பேரும் சேர்ந்து அந்த நபரை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக காட்டுக்குள்ள ட்ராப் எல்லாத்தையும் செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஹீரோ இருக்கா இல்லையா, தன்னோட காதலியை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போகணும் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து ஹீரோட அம்மா அந்த சாமியாரும் இருக்காங்க இல்லையா, மந்திர வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவரால இதை கட்டுப்படுத்த முடியாம ஹீரோயினா அந்த இடத்துல விட்டுட்டு வேக வேகமா ஓடி போக அவங்களுக்கு இவருக்குள்ள ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ வேக வேகமா அவங்களோட வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோவை பிடிச்சி வச்சு அவருக்குள்ள இருக்க அந்த ஆன்மாவை வெளியே கொண்டு
கொண்டு வர வைக்கணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கு. எதுவுமே இங்க சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டா அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. கற்பனை ஹீரோயினோட வீட்டுக்கு போய் இங்க இருந்து ஓடி போகணும், வா இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு இப்ப இங்க வந்திருக்கிறது ஒரு பேய் அப்படின்றது தெரிஞ்சு இதனால வர மறுக்கிறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் தடுக்கலான்னு வர எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த நபர் இருக்கா இல்லையா அவங்கள கூப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு பட்டுன்னு இவர் மறுபடியும் இந்த கேங் கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ புடிச்சு உட்கார வச்சு உனக்குள்ள இருக்கிறது யார் அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்துக்கு நீ வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இதெல்லாம் அப்படி நடக்க கூடாது, இங்க இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த வாட்டியும் இவரை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்களை புடிச்சுக்கிட்டு அதாவது அவங்களை தூக்கிக்கிட்டு அந்த தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ காட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஆளை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஊர் மக்கள் டிராப் செட் பண்ணி வச்சாங்களே அந்த டிராப்குள்ள மாட்டிக்கிறாரு. இதை பார்த்த ஹீரோயினோ அவரோட உடம்புக்குள்ள போய் இருந்தாலும் மக்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இதனால இவரை காப்பாத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக கழட்டி விடும்போது அந்த ஆவி அங்க இருக்கிற எல்லாரையும் பாக்குது. இதே மாதிரி ஒரு கூட்டத்தால தான் நம்ம சாகடிக்கப்பட்டோம் அப்படின்ற எண்ணம் இதுக்குள்ள வந்ததால அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்குது. சோ ஹீரோயின் வேற பக்கம் ஓடி போயிடுறாங்க. வந்து பாக்குறாங்க டிராப்குள்ள என்னமோ மாட்டி தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சோ பின் தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு மனுஷன் தான். அந்த ஆடுத்திறனை அங்கதான் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி துரத்தி போக்கிட்டே இருக்கும்போது ஹீரோட பெரியமா பையன் கன் வச்சிருக்கான் இல்லையா ஒரே சுடு போத்துன்னு ஒரு பெரிய டிராப்குள்ள அந்த நபர் விழுந்து போயிட்டார். அதாவது புட்டு விழுந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு அது ஒரு மனுஷன் அப்படின்னு மாதிரி தான் தெரியும். அது யார் எவர் அப்படின்றதுலாம் தெரியாது. இதனால விழுந்து கிடக்கிற நபரோட முகத்தை பார்க்கணும் ட்ரை பண்ண அப்பதான் புட்டு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் ஷாக்கு. எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்ற மாதிரி பெரியமா பையன் மட்டும் இவனுக்கு அகைன்ஸ்டா பேசிக்கிட்டு இவனை உயிரோட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரை சாகடிக்கணும்னு போகும்போது பட்டுன்னு அவருக்குள்ள இருக்க ஆன்மா அங்க இருக்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் கோபம் அடைகிறாங்க. இவர் விட்டா நம்ம எல்லாரும் கொன்னுடுவா அப்படின்ற மாதிரி தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு பிளாஷ்பேக்ல அடி வாங்கின விஷயங்கள் அந்த ஆத்மாக்கு வர தொடங்கியதால அந்த பேய் பயங்கரமா அடி வாங்கிட்டே இருக்க அந்த சமயம் பார்த்து புட்டோட ஃபேமிலியில இருக்க எல்லாரும் வந்துடுறாங்க. நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறது புட்டு கிடையாது, அந்த உடம்புக்குள்ள வேற ஒரு ஆன்மா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் புரிய வைக்கலாம் ட்ரை பண்ண யாருமே இவங்க பேச்ச கேட்கறதா தெரியல. அந்த சமயத்துல தான் இவங்க பல பேருக்கு உதவி பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி இவங்க சொல்றாங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்கும். இதனால நாம கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒதுங்கி நிற்கும் போது இவங்க தன்னோட பையனோட உடம்புல இருக்க அந்த ஆன்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீயும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தானப்பா, நீ அடிக்கடி அம்மா அம்மா தானப்பா கூப்பிட்டு இருந்த, நான் சொல்றதை கேட்கிறியா? உனக்கு நடந்தது அநீதிதான், அதுக்காக இப்படி பழி வாங்குறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. நீ உங்களை எல்லாரையும் மன்னிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க அவருக்கு மன்னிப்பு அப்படின்ற விஷயம் எல்லாம் பிடிக்கவே இல்லை. பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிற ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா இவரோட காதலியே இறந்து போன நிலையில இவரோட வீட்டுக்குள்ள பாத்துருப்பாங்க இல்லையா இவர் அவங்கள கொலை பண்ண கிடையாது. இவர் காதலியோட ஒரு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாரு. உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, அதை நான் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி அடிக்கடி ஹீரோட அம்மாவை பார்த்து ஹீரோ பேசியிருப்பா இல்லையா அந்த வசனங்களை தான் இந்த நபர் அவரோட காதலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னு இருக்கும். ஸோ அப்படி ஒன்னும் மண்ணுமா இருந்தவங்க ஒரு நாள் இவங்களோட வீட்டுக்குள்ள அதாவது இந்த நபரோட வீட்டுக்குள்ள காதலியை உட்கார வச்சுட்டு நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி காதலிக்காக ஒரு பொருளை கொண்டு வரணும்னு போக அந்த சமயம்னு பார்த்து காதலியோட வீட்டுல இருக்க அந்த வயசான நபர் பார்த்துட்டார். இதை பார்த்துட்டு அவரால் ஏத்துக்கவே முடியல. ஒரே அடி அந்த இடத்துல இவங்க இறந்து போக இது தெரியாத அந்த நபர் வந்து பார்க்கும்போது ரத்த வெள்ளத்துல அவங்க கிடக்குறாங்க. பேச வார்த்தைகளே எல்லாம் மழை ஆரம்பிக்கிறாரு. பட்டுன்னு ஊர் மக்கள் உள்ள ஓடி வராங்க. இவன் தான் அவளை கொண்டுட்டா அப்படின்ற மாதிரி மத்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். சோ நான் என்னோட காதலியா கொள்ள கிடையாது, இவனுங்களை நான் மன்னிச்சும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்தரத்துல பறக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க இருக்க எல்லாரையும் நான் கொலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பயங்கர கோபமா கத்திக்கிட்டே இருக்க வேற வழி கிடையாது. இந்த உலகத்தை விட்டு நீ போய் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா எவ்வளவோ போராடிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஒரு ஆணியால தான் இந்த உடம்புக்குள்ள இந்த ஆன்மா வந்தது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா அந்த ஆணியை ஹீரோட நண்பர் அவரோட கீ செயினா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அதை எடுத்து ஹீரோட உடம்புல ஒரே சொருகு. அந்த ஆன்மாக்கு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது, கத்துற ஆரம்பிக்குது. எனக்கு வேற வழி தெரியலப்பா, உன்னோட முக்தியை நீ அடைஞ்சிருப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆன்மா ஒரு பாட்டில்ல பிடிபடுது. அந்த உடம்புக்குள்ள இருந்து அதாவது ஹீரோட உடம்புக்குள்ள இருந்து நீங்குது அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு சில நாட்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. பையன் துபாய் போய் வேலை செய்யட்டும் அப்படின்ற மாதிரி அம்மா சம்மதிச்சுட்டாங்க. இதனால தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அம்மா கிட்ட பெரிய மனவே இல்லாம ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு டெய்லி கால் பண்ணணும் அப்படின்னு நிபந்தனையோட தன்னோட நண்பனோட வண்டியில ஏறி போக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் கட் பண்ணா இவரோட காதலி கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அம்மா நடந்த விஷயங்கள் எல்லாமே சொன்னாங்க. அது எல்லாத்துக்குமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ட் உனக்காக உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா நான் திரும்பி வருவேன்னு சொல்ல இவங்களுக்கு லைட்டா நம்பிக்கை இல்ல அப்படின்னாலும் அவரோட காதல் உண்மையானது, அதனால கண்டிப்பா வருவார் அப்படின்னு நம்பிக்கையோட அவரை அனுப்பி வைக்கிறாங்க. அவர் போகும்போது இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது அந்த பெரிய பெரிய மரத்துக்கிட்ட தான் இல்லையா அந்த
மரத்துக்கிட்ட பேக வச்சு கிட்ட போய்கிட்டே இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு தெரியப்படுத்தல. அப்படியே இன்னொரு பக்கத்துல இவரோட அம்மா சரக்கு அண்ட் மட்டனை வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோட உடம்புக்குள்ள அந்த ஆத்மா இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பண்ணிருக்கலையா சிம்டம்ஸா, அந்த சிம்டம்ஸை இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த ஆத்மா ஹீரோட உடம்புல இருந்து இவங்களோட உடம்புக்குள்ள வந்துருச்சா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா, இந்த கேள்விக்குறியோட இந்த படத்தை முடிக்கிறாங்கன்றக்கும். சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.